கரூரில் நடிகர் விஜய் செய்த ஒரு காரியம்தான் பலர் கூட்ட நெரிசலில் சிக்க காரணமாக அமைந்ததாக அங்கே இருந்த பலர் குறிப்பிட்டிருக்கின்றனர். கரூரில் நடிகர் விஜய் செய்த ஒரு காரியம்தான் பலர் கூட்ட நெரிசலில் சிக்க காரணமாக அமைந்ததாக அங்கே இருந்த பலர் குறிப்பிட்டிருக்கின்றனர். சம்பவத்தை நேரில் பார்த்த பலர் விஜய் மீது கடுமையாக விமர்சனங்களை வைத்து வருகின்றனர். இன்றைய தினம் கரூரில் கூட்ட நெரிசல், அதனால் ஏற்பட்ட மரணங்களை நேரில் கண்ட பலர் ஊடகங்களில் கூறுகின்ற போது குறுகிய இடத்தில் பலர் கூடியதே இதற்கு காரணம். அத்தோடு பலர் அங்கேயே மயங்கி விழுந்து விட்டனர். ஆனால் அதே விஜய் பார்க்க கூட இல்லை. விஜய் செய்த தவறு இன்னும் சொல்ல போனால் பலர் அங்கங்கே மயங்கி விழுந்த நிலையில் கிடந்தனர். இதற்கு இடையில்தான் விஜய் பேசிக் கொண்டிருந்தார். மேலும் விஜய் தேவையின்றி தன் சீட் இருக்கக்கூடிய கண்ணாடியை திறந்தார். அவர் சட்டரை கொஞ்சம் லேட்டாக திறந்திருக்கலாம் என்றும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஆனால் தேவையின்றி முனியப்பன் கோவில் அருகிலேயே அவர் சட்டரை திறந்துவிட்டார். அவர் கண்ணாடியை திறந்ததை பார்த்ததும் மக்கள் ஓடி வந்தனர். அங்கிருந்தே அவர் கையசைத்தபடி வந்தார். அதற்கு பின் 300 தொடக்கம் 400 மீட்டர் தாண்டியுள்ள இடத்தில்தான் விஜய் பேசினார். அவர் முன்கூட்டியே கண்ணாடியை திறந்து வந்ததால் அவரை பார்க்க பலர் ஓடி வந்தனர். இதுதான் கூட்ட நெரிசலாகி தள்ளுமுள்ளு ஏற்பட காரணமாக மாறிவிட்டதாக கூறுகின்றனர். அவர் செய்த இந்த தவறுதான் பல மரணங்களுக்கு காரணமாக மாறிவிட்டது என்று நேரில் பார்த்த பலர் தெரிவித்து வருகின்றனர். இதனையடுத்து நாளைய தினம் முதல்வர் ஸ்டாலின் கரூருக்கு செல்ல இருக்கின்றார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட போஸ்டில் கரூரில் இருந்து வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றன. கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு தேவையான உடனடி சிகிச்சைகளை அளித்திடும்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்களையும் மாவட்ட ஆட்சியாளரையும் தொடர்பு கொண்டு அறிவுறுத்தியுள்ளேன். அருகிலுள்ள திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களிடமும் போர்க்கால அடிப்படையில் தேவையான உதவியினை செய்து தரும்படி உத்தரவிட்டிருக்கின்றேன். அங்கு விரைவில் நிலைமையை சீராக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏடிஜிபியிடம் பேசியிருக்கின்றேன். பொதுமக்கள், மருத்துவர்களுக்கு, காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கின்றார். கரூரில் நடந்த தமிழக வெற்றிக் கழக கூட்டத்தில் இதுவரையில் 40 பேர் வரை பலியானதாக கூறப்படுகின்றது. கிட்டத்தட்ட 31 பேருடைய மரணம் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அதிகாரப்பூர்வ பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிகழ்வில் 6 குழந்தைகள் பலியானதாக கூறப்படுகின்றது. பலர் ஆம்புலன்ஸில் கொண்டுவரப்படுவதனால் கரூர் அருகே உள்ள மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர். போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்க அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இதைத்தானே எல்லாரும் சொன்னாங்க, அதே தான் இவரும் சொல்றாரு. இவர் என்ன புதுசா என்ன சொல்லிட்டாரு? புதுசா எதுவுமே சொல்லலையே. ஐயா, அரசியல் மேதைகளே, பெரியவங்களே, ஒரு மனுஷனுக்கு சாப்பிடறதுக்கு நல்ல சோறு, படிக்கிறதுக்கு நல்ல கல்வி, குடிக்கிறதுக்கு நல்ல குடிநீர், அவனை பார்த்துக்கிறதுக்கு நல்ல மருத்துவ வசதி, வேணுங்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு நல்ல போக்குவரத்து, அதுக்கான சாலை வசதி, பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, இதுதானே ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை. இன்னைக்கும் இது நம்ம எல்லாருக்கும் இது தேவைதானே. அப்புறம் அதை சரியா செய்வோம்னு சொல்றது தானே சரி. அதனாலதான் சொன்னோம், எது நடைக்கு சாத்தியமோ, எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்லுவோம், அதை மட்டும் தான் செய்வோம். இந்த திமுக மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை எப்பவுமே கொடுக்க மாட்டோம். புதுசா சொல்லுங்க, புதுசா சொல்லுங்கன்னா என்னத்த சொல்றது? எனக்கு புரியலையே. என்னத்த புதுசா சொல்றது?